நீ இப்ப இன்னும் சொல்ல போனா பிரபஞ்சத்துல நடக்கிறதே அப்படிதான் நடக்கு. என்ன போல வார போய் அம்பிட்டு போயில இப்படி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து 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 கடைசியில அவனும் குப்பையாக்கி தானே போய்கிட்டு இருக்கு. எவன் நிலையா நின்று தனிச்சு நின்று எவன் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து உரைச்சு நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கான்? ஒருவேளும் கிடையாது. புரியுதானு சொல்றது? அந்த ஜனங்களோட உள்ள விழுந்து அவனும் மாட்டிக்கிட்டு தன்னால கடைசியில போய் எங்க ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிறான், சொருகிக்கிறான். புரிஞ்சதை நான் சொல்றது? அது ரொம்ப நாள் ஓடாது இல்லப்பா. சிக்காம போறோம் நம்ம. ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு கதைகளும் எடுத்து சொல்றோம் போறோம். புரிஞ்சதா? ஒரு சாதாரணமான ஒரு பையனா இருக்காரு. யாரு? சிவபாக்கியர். அவர் எங்க பிறந்தாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. அவர் தேடுதல்ல நாடு பல இடங்கள் சுத்துறாரு. சுத்தி 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 கடைசியா ஒரு 20 வருஷம் தாண்டி அவருக்கு வயசு 20 வரும்போது எங்க போறாரு? காசி போய் சேர்றாரு. காசியில ஒரு தெரு ஓரத்துல ஒருத்தர் செருப்பு தைச்சிட்டு இருக்காரு. வரவங்களுக்கு செருப்பு தைச்சு கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் நிக்கிறாரு. இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாரு. உங்கள்கிட்ட சேர்ந்து நான் உங்கள்கிட்ட ஆசி பெறணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி விடுங்கன்னு கேக்குறாரு. யாரு? சிவபாக்கியர். அப்படியா, சரி அப்படின்ட்டு, இந்தா 1 ரூபா காசு, பொய்ச்சுரக்கா, இந்தா இத புடி, இந்த காசை கொண்டு போய் கங்கை மாதாட்ட கொடுத்துட்டு இந்த பொய்ச்சுரக்காயை கழுவி தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எப்படி அப்படின்னு கூட ஒரு வாரத்தை மறுக்காம அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே போய் கங்கைக்குள்ள வெட்டி வீசுறாரு. ஒரு கை மத்திரம், வளையல் போட்ட கை மத்திரம் வந்து அந்த காசை அப்படி பிடிச்சி அப்படி உள்ள கொண்டு போயிருது. இவர் பொய்ச்சுரக்கா கூட கலட்டி அதை அலசிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்து, ஐயா தண்ணி கொண்டு வந்துட்டேன், நீங்க சொன்னது மாதிரி கங்கை மாதாவுக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சரி, கொடுத்துட்டு வந்துட்ட, இப்ப அந்த 1 ரூபாய் நாணயம் எனக்கு தேவைப்படுது, எனக்கு அந்த அம்மாட்ட இருந்து வாங்கி கொடு அப்படின்னு கேட்காரு. இவரு அப்படியே நிக்கிறாரு. அந்த பக்கத்துல அந்த தோல் டயர் பையில தண்ணி வச்சிருப்பாங்க எப்பவுமே, அந்த நினைச்சுக்கிறதுக்கு செஞ்சுக்கிறதுக்கெல்லாம். அப்ப அந்த தோல் பையை இழுத்துந்தா, இதுல இருந்து எனக்கு அந்த கங்கை மாதாட்ட கேட்டுக்கு வாங்கி கொடுன்னு சொல்றாரு. எப்படி போட்டது? எங்க? அங்க கங்கையில. இங்க எடுக்க சொல்றது எங்க? பக்கத்துல இருக்கிற தோல் பையில இருக்கிற தண்ணியில. அப்ப இவர் போய் கேட்கிறாரு, மாதாவே. அப்ப இவரு குருவு சொல்றது இல்ல, என்னிடத்துல ஒப்படைச்ச பொறுப்புல இருந்து நான் வந்து மாறிடக்கூடாது, எனக்கு திருப்பி கொடுங்கன்னு உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு கை அதே வந்து அந்த காசை அவருக்கு திருப்பி கொடுக்குது. இவருக்கு கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே, சரி ரைட், நீ எனக்கான என்னோட சிஷியன் தான், நீ சிஷியன் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ உடனே உட்கார சொல்லி கை கட்டி வாய் பத்தி உட்கார்றாரு. யாரு? சிவபாக்கியர். அப்ப ஞான உபதேசம் காதுல ஓதுறாரு. அவரு ஞான உபதேசம் கொடுத்து காதுல ஓதி, நீ என்னோட சிஷியன் ஆயிட்ட, ஆகையினாலும் இன்னும் நீ ஒரு 20 ஆண்டு இந்த நாடு பூரா பல வடிவுகள் நீ சுத்த வேண்டியது இருக்கு, அதெல்லாம் சுத்தித்தான் நீ வரணும் லாஸ்ட்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரு? அவரு. ஆமா, சொல்லிடுறாரு. அப்ப இவரு சரி, எந்த மறுப்பும் சொல்லாம நிக்கிறாரு. இந்தா அப்படின்னு ஒரு ஆளாக்கு மணல் அள்ளி இப்படி துண்டுல பொட்டணம் கட்டிக்கிற சொல்லிடுறாரு. கட்டிக்கோ, இந்த பொய்ச்சுரக்கா வச்சுக்கோ, இத கொண்டு போய் எந்த பெண்மணி உனக்கு இந்த மணலும் இந்த பொய்ச்சுரக்காயும் சமைச்சு கொடுக்கறாளோ அவதான் உனக்கான துணைவி, அதை தேடு போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு.
இவரு வந்த இடம் போன இடமெல்லாம் மணலும் பொய் சுரக்காயம் கொடுத்தா சிரிக்கத்தானே செய்வாங்க. பைத்தியக்காரா, இதை யாரு சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலியும் கிண்டலும் பேசுறாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே போய்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு நெருங்கிடுது. கடைசியா ஒரு இடத்துல எங்க ஒரு ஆத்தாங்கர ஓரத்துல போறாரு. அங்க ஒரு 10 குடிசை இருக்கு. அந்த 10 குடிசையில எல்லாரும் அவங்க எப்படின்னா அந்த மூங்கில் கூட இருக்கு இல்லையா, நம்ம இந்த சாப்பாடு இதுகள் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி கூட அவங்க மூங்கில் வெட்டி கிழிச்சு அந்த கூடை பின்ற வகையார்கள். அவங்க எல்லாம் மூங்கில் விட்டவோ ஏதோ போயிடுறாங்க. ஒரு பெண்ணு மாத்திரம் வீட்டுல இருக்கிறா. வீட்டுக்கு முன்னாடி இவர் போன உடனே, தாயி இந்த மணலவும் இந்த பொய்ச்சொரக்காயவும் எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு. அந்த பெண்மணி எந்த மறுப்பும் சொல்லாம அப்படியே வாங்கிட்டு போய் குடிசைக்குள்ள போய் சமைச்சு எடுத்து கொண்டாந்து கொடுக்குது. இவர் வாங்கி பார்த்துட்டு, ரைட், நமக்கான மனைவிக்கு தகுதியான பொண்ணு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா, அவங்க இந்த மாதிரி மூங்கில் வெட்ட போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு. அவங்க வர்றது வரைக்கும் அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசுறாரு. பேசி எல்லா விவரத்தையும் சொல்றாரு. அவங்க என்ன, நாங்க பொண்ணெல்லாம் கொடுக்குறோம், நீங்க கட்டிக்கங்க, ஆனா நீங்க எங்களோட எங்க ஜாதியோட சேர்ந்துதான் நாங்க பாக்குற தொழில தான் நீங்க பாக்கணும், வெளியில போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. புரியுதா? இவரு சரின்னு ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க, செஞ்சுறாங்க. இவரும் அவங்களோட மூங்கில் வெட்டுறது, அதை கிழிக்கிறது, கூட பின்றது, இந்த மாதிரி இதெல்லாம் பின்னி 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 இவரும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மேல கூடி யாரு பறந்து வாரா? திருமூலர் வராரு. இவர் கீழே உட்கார்றது, இவருடைய அந்த இதானது ஒளிக்கதிரானது அவரை எழுக்குது. யாரோ இங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் கீழே இறங்கி பார்த்தா சிவபாக்கியர் இருக்காரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் உரையாடிக்கிட்டு உடனே அவர் வேலையை பார்த்து போயிடாரு. இப்படி கொஞ்ச காலம் 2 பேரும் நண்பராகி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் தேதியில என்ன ஆயிருது, இவர் எங்கேயும் வெளியே போயிடாரு. அவர் வரும்போது இந்த பெண்ணு மத்தர் இருந்திருக்கிறாரு. தாயே, உன் வீட்டுல இரும்பு துண்டு ஏதாவது கிடைஞ்சுன்னா 2 இரும்பு துண்டுகள் எடுத்து கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தேடி பிடிச்சி 2 இரும்பு துண்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. தங்கமாக்கிறாரு. அதை தங்கமாக்கி, இதை நீ வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அந்த பொண்ணு வாங்கி எடுத்து அந்த குடிசைக்குள்ள ஒரு மூலையில அப்படி போட்டுருது. அப்படி கொடுத்தவர்கிட்ட வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கி எடுத்து அந்த மூலையில ஓரமா போட்டுருது. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல சிவபாக்கியர் வந்துடுறாரு. இங்க நடந்ததெல்லாம் அவரால் கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிச்சிட்டு பாக்குறாரு. அப்படியே பார்த்த உடனே மனைவியை கூப்பிடுறாரு, இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க வாசலுக்கு முன்னாடி ஒரு வட்ட பாறை இருக்கு. அந்த பாறையில அவர் எச்ச நல்லா உமுறி ஆக்கி அந்த பாறை மேல தூணு துப்பிடுறாரு. துப்பிட்டு மனைவியை ஒரு பக்கெட்டு தண்ணி கொண்டு வா, அந்த பாறையில ஊத்தி விட்டு எல்லாம் கழுவி விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கழுவி விட்ட உடனே அந்த பாறை முழுக்க தங்கமாயிருது. அப்ப மனைவியை கூப்பிட்டு, இருந்தா உனக்கு தங்கம் தானே ஆசை, இதுல எவ்வளவு தேவையோ உனக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அந்த அம்மா அப்படியே நிக்குது. என்ன நிக்கிற அப்படின்னு சொன்னா, தங்கத்துக்கும் தங்கமே என்னோட இருக்கும் போது இந்த தங்கம் எனக்கு எதுக்கு சாமி அப்படின்னு அதை பிறங்காலால அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறா. அப்போ சிவபாக்கியர், நம்ம மனைவி நல்ல பக்குவத்துக்கு வந்துட்டா, இனி நீண்ட காலம் நம்மளோட பயணம் பண்றதுக்கு உண்டான தகுதியும் தராமும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு அவங்க மூங்கில் வெட்டுறாங்க, செய்யறாங்க, போறாங்க, இப்படியே போறாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு 4 நாள் கழிச்சு மூங்கில் வெட்ட போறாரு.